பாலஸ்தீன பூமியில் பீரங்கி முனையில் இஸ்ரேலை நிறுவி கொஞ்சம் கொஞ்சமாக வியாபித்து மிகப்பெரிய அளவிற்கு பாலஸ்தீனத்தை கபலீகரம் செய்து இஸ்ரேலுடைய விரிவாக்க திட்டத்தை கிட்டத்தட்ட முடித்துவிட்ட நிலையில் எவ்வளவு திமிரான மோசமான வார்த்தைகள் என்று பாருங்கள். கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு மேல் கொன்று குவித்திருக்கிறார்கள். பெரும்பான்மையோர் சிறுவர்கள், பெண்கள். உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நேரத்தில் ரஷ்யாவில் இருந்து இந்தியா வரை எத்தனையோ நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து அதனுடைய இருப்பிற்கு உறுதுணையாக பாதுகாப்பாக நின்றிருக்கின்றன. இன்றைக்கு எந்த நாடும் இஸ்ரேலுடைய எதேச்சதிகார நடவடிக்கையை கண்டிக்கவில்லை. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தொடர்களே. ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காசாவில் போரை நிறுத்தி அந்த மானுட பேரழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் பல நாடுகள் ஆற்றிய அந்த அரும்பணிக்கு பின் அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச அமைதி திட்டத்தை ஹமாஸ் இயக்கம் ஏற்றுக்கொண்ட நிலையில் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இஸ்ரேல் நிராகரித்திருக்கிறது. ஹமாஸ் இயக்கத்தினர் முழுமையாக தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைய வேண்டும், அதுவரை நாங்கள் எங்களுடைய தாக்குதலை நிறுத்த மாட்டோம் என்று கூறியுள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் மேலும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஒருபோதும் நாங்கள் பாலஸ்தீனம் அமைவதை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார். எவ்வளவு திமிரான மோசமான வார்த்தைகள் என்று பாருங்கள். பாலஸ்தீன பூமியில் ஆயுத முனையில் பீரங்கி முனையில் இஸ்ரேலை நிறுவி கொஞ்சம் கொஞ்சமாக வியாபித்து அந்த மிகப்பெரிய அளவிற்கு பாலஸ்தீனத்தை கபலீகரம் செய்து இஸ்ரேலுடைய விரிவாக்க திட்டத்தை கிட்டத்தட்ட முடித்துவிட்ட நிலையில் அங்கே இருந்த பாலஸ்தீனர்களை மேற்கு கரையிலும் காசாவிலும் அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட்டு இத்தனை ஆண்டு காலம் அவர்களை ஒடுக்கி ஆண்டு வந்த இஸ்ரேல் இப்பொழுது பாலஸ்தீனம் என்கின்ற ஒரு பெயரே இருக்கக்கூடாது, பாலஸ்தீனம் என்கின்ற நாடு அமைவதை ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதுதான் அமெரிக்காவுடைய ஆதரவுடன் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது நடத்தப்பட்ட அந்த மானுட பேரழிவிற்கு காரணம். கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு மேல் கொன்று குவித்திருக்கிறார்கள். பெரும்பான்மையோர் சிறுவர்கள், பெண்கள். மருத்துவமனைகள் குண்டு வீசி அழிக்கப்பட்டிருக்கின்றன. பள்ளிக்கூடங்கள் குண்டு வீசி அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஐநாவினுடைய நிவாரண முகாம்களின் மீது குண்டு வீசி இருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் மக்கள் தங்கியிருந்தார்களோ முகாமிட்டு அங்கெல்லாம் குண்டு வீசி இருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம், ஹமாஸை தேடி அழிக்கிறோம் என்கின்ற ஒற்றை காரணத்தை கூறிக்கொண்டு அவ்வளவு பெரிய பேரழிவை நிகழ்த்தி இன்றைக்கு அந்த 356 சதுர கிலோமீட்டர் கொண்ட காசா பகுதியில் ஒரு கட்டடம் கூட இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளத்தையும் குண்டு வீசி தகர்த்து நிரவி இருக்கிறார்கள். உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நேரத்தில் ரஷ்யாவில் இருந்து இந்தியா வரை எத்தனையோ நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து அதனுடைய இருப்பிற்கு உறுதுணையாக பாதுகாப்பாக நின்றிருக்கின்றன. இன்றைக்கு எந்த நாடும் இஸ்ரேலுடைய எதேச்சதிகார நடவடிக்கையை கண்டிக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த அளவிற்கு ஒரு இனவெறியுடன் பேசியிருக்கிறார். 15 அம்ச திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதாவது யூஎஸ் have ideas, some of them are acceptable to us and some are not, and we know how to stand our ground. நாங்கள் எங்களுடைய இடத்தை விட்டுத்தர மாட்டோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இது ஒன்றும் அப்படியே முடிஞ்சிட போறதில்ல. வரலாறு இப்படிப்பட்ட ஆதிக்கவாதிகளினுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் காலம் கட்டுப்பட்டு நின்றதில்லை. தற்காலிக வெற்றிகளை அவர்கள் பெறலாம், ஆனால் பாலஸ்தீனம் என்கின்ற உண்மையான அந்த பூமி, பாலஸ்தீன அரபியர்களுக்கான அந்த பூமி, மகாத்மா காந்தி சொன்னதை போல பாலஸ்தீன அரபியர்களுக்கு அது சொந்தமானது. அவருடைய ஒப்புதலோடு தான் இஸ்ரேலை நீங்கள் நிறுவ வேண்டும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள்
பிரிட்டிஷ் பீரங்கிகளினுடைய துணையோடு இஸ்ரேலை அமைக்க திட்டமிட்டால் அது மிகப்பெரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொன்னார். அந்த எதிர்விளைவுகளை இன்றைக்கு இஸ்ரேல் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. முன்பு போல இவர்கள் நினைத்த கணத்தில் ஈரானை அழிக்க முடியவில்லை. மாறாக ஈரான் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது இஸ்ரேலுக்கு. ஆனாலும் கொட்டம் அடங்கவில்லை என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இஸ்ரேல் அவனுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதே பழைய அரசியலை செய்கிறார். இதன் மூலம் அவர் பாலஸ்தீனர்களுக்கும் பாலஸ்தீன அரபுகளுக்கும் இஸ்ரேலினுடைய அந்த யூத மக்களுக்கும் இடையே ஒரு நிரந்தர பகைமையை அவர் விதித்து விட்டார். இதில் இரண்டில் ஒன்று அழியாமல் மற்றொன்றால் நிலைக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு இது கொண்டு செல்லும். அதே போல அரபு நாடுகளும் வேடிக்கை பார்க்க போவது இல்லை. குறிப்பாக ஈரானுடன் சேர்ந்து நிற்கக்கூடிய ஹமாஸ், அதோடு சேர்ந்து ஹிஸ்புல்லா, இவைகள் யாவும் இஸ்ரேலுடைய நடவடிக்கையை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை, ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனவே அவர்கள் பதிலடி கொடுக்கத்தான் போகிறார்கள். அதன் விளைவாக மேலும் அங்கே உயிர் பலி தொடரத்தான் போகிறது. இந்த நிலையில் இந்தியா காத்து வர அமைதிதான் அதிர்ச்சி அளிக்கிறது. முதலில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடு, பாலஸ்தீன அதிபராக இருந்த அவர் யாசர் அராஃபத்தை அழைத்து அணிசரா நாடுகளினுடைய தலைமை பதவி கொடுத்து கௌரவித்த இந்தியா இன்றைக்கு அமைதி காக்கிறது. இது நாளைக்கே இந்த ஆதிக்கவாதிகளினுடைய தாக்குதலுக்கு ஆதிக்கவாதிகள் எதிரியாக இந்தியா ஆகக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுதுதான் தெரியும் இன்றைக்கு இந்தியா எப்படிப்பட்ட ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறது என்று. உலக அளவில் இஸ்ரேலினுடைய அந்த ஆதிக்கம் அங்கே நிலைநிறுத்தப்பட்டு பாலஸ்தீனம் முற்றிலுமாக அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் நான் சொல்கின்றேன், எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஆதிக்கத்திற்கு எதிராக உலக நாடுகள் எல்லாம் ஓர் அணியில் திரண்டு அந்த ஆதிக்கத்தை அடக்கி ஒழித்து கட்டுவார்கள். அந்த நிலை நிச்சயமாக ஏற்படும். பாலஸ்தீனத்தை அழிப்பது என்பது இஸ்ரேல் தனக்குத்தானே தனது தலையில் கொள்ளி வைத்துக் கொள்வதைப் போல ஆகும். எனவே அவர்கள் மறுசிந்தனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அமெரிக்கா அதை வற்புறுத்தும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மொழியை கூறி தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய இஸ்ரேலினுடைய இந்த செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது, ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது, உலக அமைதியை சிதைக்கக்கூடியது. என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். ஐநா என்ன பேசுகிறது என்று பார்ப்போம். அதற்கு பிறகாவது அங்கேயாவது இந்தியா அசைகிறதா என்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.